வேலூர் மாவட்ட இறகு பந்து கழகம் ஸ்டேட் சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தினார்கள். வெற்றிகரமாக நடத்தியிருந்தார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 510 வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் கலந்து கொண்டு மிக சிறந்த முறையில் இந்த போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு இறகுபந்து கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகளில் உலக அளவில் பல போட்டிகளை வென்ற நம்முடைய வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். எங்களுடைய ஒரு இலக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வீரர்கள் வீராங்கனைகள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்தியாவுக்கு தங்க பதக்கங்களை வெல்ல வேண்டும். குறிப்பாக ஒலிம்பிக்கில் பேட்மிண்டனில் தங்கங்களை வெல்ல வேண்டும். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இது பேட்மிண்டனில், அதாவது டென்னிஸில் விம்பிள்டன் போன்று பேட்மிண்டனில் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப். அதையும் எப்படியாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு உதவியாக இருக்கின்றோம், ஊக்குவிக்கின்றோம், பயிற்சிகளை கொடுக்கின்றோம். வெளிநாடுகளிலிருந்து பயிற்சியாளர்களை கோச்சுகளை அழைத்து வந்து அவர்களுக்கு கேம்ப்ஸ், பேட்மிண்டன் கேம்ப்ஸ், 15 days, 1 month, 3 months கேம்ப் இப்படிலாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். பல, அதாவது இப்போ இருக்கின்ற 11, 13, 15, 17, அதாவது அண்டர் 11, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 இந்த பிள்ளைகள்லாம் நல்ல வரும் காலத்தில் நிச்சயமாக நம்ம பெருமை செய்யணும். தமிழக அரசு இந்த விளையாட்டுகளை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள் அரங்கு, விளையாட்டு அரங்கம் பேட்மிண்டனுக்காக கட்டி கொடுக்க வேண்டும். அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்றது. ஏன்னா இந்தியாவிலே வேகமாக பேட்மிண்டன் விளையாடுற மாநிலம் தமிழ்நாடு. அதனால இது இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்தா நிச்சயமாக இந்த தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த வீரர்கள் வீராங்கனைகள் இருப்பார்கள். அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்புறம் 100 மில்லி அளவில் இப்போ மதுபானங்கள் நீங்கள் பேக்கெட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதான் நாங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிக்கிறாங்க. அதாவது தமிழக மக்கள், குறிப்பாக திமுக அரசு மக்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞர்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞருடைய நலன்களை பற்றி, குடும்பங்களை பற்றி, பெண்களை பற்றி, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லாமல் மதுவை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அதில் வருகின்ற வருமானம் வைத்து அரசை நடத்த வேண்டும், நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நிர்வாகமா நான் பார்க்கல. இது ஒரு நிர்வாகமா? சாராயத்தை வித்துதான், அதுல வர பணத்தை வச்சுதான் நாங்க நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு ஒரு அரசு இருக்கிறதுனா, அப்போ நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. They don't know how to administer. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் மது வச்சுட்டு தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்களா? இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப இதுல மது வணிகத்துல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்களிலிருந்து அவங்க விநியோகம் செய்கிறார்கள், பெறுகிறார்கள், ப்ரொக்யூர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 நிறுவனம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்தமான நிறுவனங்கள். அப்போ நீ ஒரு திமுக, அதாவது டாஸ்மாக் என்பது தமிழக அரசு துறை சார்ந்தது. டாஸ்மார்க்கு திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு TR பாலு அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு. திரு ஜெகத் ரட்சகன் கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுல என்ன அர்த்தம்? இதுல புரியுது, நாங்க புரிஞ்சுக்கிறது. அப்போ உங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்க கட்சியினுடைய பொருளாளர், உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவங்களுக்காக நீங்க இந்த டாஸ்மார்க் விற்பனை அதிகப்படுத்தணும்னு பல வகையில பல முறையில் அதிகப்படுத்துறீங்களா? இது அதான் முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன்.
அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க அந்த 100 மில்லியில விற்கிறோம், பிளாஸ்டிக்ல விற்கிறோம், எந்த விற்கிறோம், அல்லது வந்து வாழை இலையில விற்கிறோம், எதுலயும் விற்க வேண்டாங்க. போதும், படிப்படியா குறையுங்க. மது விலக்கை ஒரே நாள் அமல்படுத்த முடியலன்னா படிப்படியா குறையுங்க. கடையை குறையுங்க. முதல்ல இந்த பாரை மூடுங்க. இந்த பார் இருக்கிறது வந்து சட்டத்திற்கு புறம்பா இந்த பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பார் யார் நடத்துறா? ஒட்டு மொத்தமா திமுக நடத்திட்டு இருக்காங்க. அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு நாளும் நாங்க கடுமையான போராட்டம் நடத்துவோம். கள்ளச்சாராயம், இப்ப நான் கேட்கிறேன், கள்ளச்சாராயம் விற்க கூடாது சொல்லிட்டு அதற்கு இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தீங்க, கடுமையான சட்டம் கொண்டு வந்தீங்க. கள்ளச்சாராயம் யாராவது வித்தாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுப்போம், 10 லட்சம் அபராதம் கொடுப்போம், பல தண்டனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்க சட்டத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் கடுமையா கொண்டு வரீங்க, மற்றொரு பக்கம் மறுபடியும் நீங்க சொல்றது கள்ளச்சாராயம் குறைக்கணும்னா நாங்க வந்து அளவை குறைச்சி நான் விற்கணும், டெட்ரா பேக்ல விற்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்க ஏத்துக்குங்க, எங்களால கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இந்த அரசு, இந்த திமுக அரசால கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, ஏத்துக்குங்க. அப்ப நீங்க சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை மதியுங்க, சட்டத்துல அது கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயத்தை. எங்ககிட்ட நான் சொல்றேன், எங்ககிட்ட 1 மாசம் ஆட்சியை விடுங்க, ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருக்காது. 1 மாசம் போதும். இது சாதாரணமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய செய்தி. இப்போ நேற்று பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருவனைநல்லூர்ல பக்கத்துல டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் கள்ளச்சாராயம் இறந்திருக்கார். கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்திருக்கிறார். 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 நாளுக்கு முன்புதான் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு வரைக்கும் 66 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் 16 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்ப சம்பவம் 10 நாள்ல பக்கத்து மாவட்டம் விழுப்புரத்துல கள்ளச்சாராய சம்பவம் நடக்குதுன்னா அப்போ என்ன முதலமைச்சர் என்ன நிர்வாகம் பண்றாரு? நிர்வாகம் பண்றாரா? அவர் கீழே தானே காவல்துறை வருது. நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், இதுதானே? இதான் இரும்பு கரமா? அசிங்கமா இருக்குது, அசிங்கமா இருக்கு. நடவடிக்கை எடுங்க. இல்ல நாங்க கேட்கிற கோரிக்கை சிபிஐ என்கொயரி நடத்துங்க. எதுக்கு நீங்க அவங்க கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அவங்களை ஏன் காப்பாத்துறீங்க? சிபிசிஐடி என்கொயரின்னு நீங்க பண்றீங்க. சிபிசிஐடி மேல மரியாதை இருக்கு, நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஏன்னா இதுல அங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அங்க வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல வந்து அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பொறுப்பில் இருக்க அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மை வெளிவர கடைசியில விக்கிறவன் காய்ச்சறவன் ஒரு 4 பேர், வைக்கிறவன் ஒரு 10 பேரை உள்ள தூக்கி போட்டு நாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி ஒருத்தவங்க வந்து 20 வருஷமா 30 வருஷமா அந்த கள்ளச்சாராயம் அந்த மாவட்டத்தில் காய்ச்சிட்டு அவங்களுக்கு உடந்தையா இருந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்த அரசியல்வாதிகள் யார் யாரு? எல்லாருக்கும் அந்த மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல வேற யாருக்கும் தெரியாதாங்க? அதாவது எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வேணும். ஏன் சிபிஐ? நாங்க வந்து இது அரசியல் பண்ண விரும்பல. சிபிஐ வந்து இது பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வந்ததா, ஆந்திரால இருந்து வந்ததா, எங்க வந்தது? இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. 2வது போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடக்கக்கூடாது தடுக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி வந்தா நியாயமா நடக்கும்னா அந்த அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனால அதை கொண்டு வாங்க. கேள்வியில் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்து 150 பேர் அவ்வளோ பேர் தான் அதில் வந்து அந்த சாராயத்தினால் பாதிக்கப்பட்டாங்க. பர்டிகுலராக குறிப்பிட்ட சமுதாய மக்கள் 150 லிட்டர் சாராயம் மட்டுமே பர்டிகுலர் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டதா ஏன் கருதலை எந்த ஒரு கட்சியும் யாருமே ஏன் கேள்வி எழுப்பலாது. ஏன்னா அந்த பகுதியில் மட்டும்தான் அந்த 150 லிட்டர் சாராயம் மட்டும்தான் வந்து கத்தனால் கலந்துட்டா கிட்டத்தட்ட 1000 லிட்டர் வரையிலும் வந்து அவங்க காய்ச்சுறாங்க, தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 150 பேருக்கு மட்டுமே அந்த மிஞ்சி போனால் ஒரு லிட்டர் சாப்பிட்டுருந்தா கூட மொத்தமே 150 லிட்டர் தான். கைப்பற்றின சாராயத்தை கணக்கிலேயே காட்டல, அதை அழிச்சுதான் நம்மளுக்கு தெரியல. இதை பற்றி யாருமே எந்த கருத்துமே சொல்லலையே. இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து 3 ஊர்களில் நடந்த சம்பவம். ஒரு ஊர்ல இல்லை, 3 ஊர். மாதவச்சேரின்னு ஒரு ஊர், 2வது சேஷமங்கலம்னு ஒரு ஊர், அடுத்தது கருணாபுரம்னு ஒரு ஊர். இந்த கருணாபுரத்தில் தான் அதிகமாக குடிச்சிருக்கிறாங்க. அந்த கருணாபுரம் எங்கன்னா
போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல இருக்கு. அங்க இருக்கிற கோர்ட்ல இருந்து 100 மீட்டர்ல இருக்கு. அது வழியே தான் உள்ள போகணும். அங்க குடிச்சிட்டு வெளியில வரணும். இந்த கருணாபுரத்துல வந்து காலங்காலமா கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்க. திடீர்னு பண்ண அதே போன்ற வந்து மாதவச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 6 பேர் இறந்துருக்கிறாங்க. சேஷமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க 4 பேர் இறந்துருக்காங்க. அதனால இதெல்லாம் சிபிசிஐடி தானே கண்டுபிடிக்கிறதுல. நிச்சயமா உண்மைகள் என்னென்னு சிபிசிஐடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் நீங்க 1 மேன் கமிஷன் போட்டிருக்கீங்க, நீதியரசர் ஓய்வு பெற்றவர், அவர்களெல்லாம் கண்டுபிடிச்சு இதில் சரி. அதுக்கு தான் நாங்கள் இது சிபிஐ வந்தா இது எங்க இருந்து வந்தது, இது உண்மை இல்லை வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை இருக்கா, எல்லாமே கண்டுபிடிக்கணும். கருணாபுரத்தில் வந்து ஒரு சமுதாயம் இறந்திருக்கு, மாதவச்சேரியில் வேற சமுதாயம் இறந்திருக்கு, சேஷமங்கலத்தில் வேற சமுதாயம் இறந்திருக்கு. அதனால இதெல்லாம் அப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குதான்னு வெளியில வரணும். அதுதான் சிபிஐ என்கொயரி பண்ணணும். நெல்லை கோவை மேயர்கள் திடீர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. மேலும் சில மேயர்கள் ராஜினாமா பண்ண திட்டம் இருக்காங்க. இதுதான் திமுக அரசு நிர்வாகத்தினுடைய அழகு. இங்க நிர்வாகமா நடக்குது. முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்களா நான் பார்க்கல. அவங்க வந்து வணிகர்கள், வியாபாரிகள். அந்த துறையை அந்த பதவியை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, வணிகம் பண்ணிட்டு காசு சம்பாரிச்சுட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகமே இல்ல. நிர்வாகமே ஸ்தம்பித்து இருக்கிறது தமிழ்நாட்டில். எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய இவங்களுக்கு வேண்டிய பிரச்சனை, அது பிரச்சனை எல்லாம் அப்படியே மோசமாக இருக்குது. சட்டப்பேரவையில் கள்ளச்சாரம் மூத்த அமைச்சர் அரசு விற்கக்கூடிய மது வந்து இல்லை, அதனாலதான் கள்ளச்சாரம் அதை நியாயப்படுத்துற மாதிரி இல்ல. அவர் அடுத்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அது கிக்கு வரணும் என்ன பண்ணணும் கேக்குறீங்களா? கேளுங்க அடுத்த முறை. கிக்கு இல்லைன்னு சொன்னீங்க இதுல சட்டமன்றத்தில். கிக்கு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? இல்ல டிஆர் பாலுகிட்டயோ இல்ல ஜெகத்ரேஷ்கிட்ட சொல்லி அவங்க தயாரிக்கின்ற நிறுவனத்துல இன்னும் கிக் அதிகமா சொல்லி பரிந்துரை பண்ண சொல்லுங்க. விக்கிரவாண்டியில வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அமைச்சரே சொல்றாரு பாமக தான் தாக்குதேக்கல அப்படின்னு சொல்றாரு. இது என்ன வேடிக்கையா இல்ல? இதெல்லாம் அவங்க தான் ஆட்சி, முதலமைச்சர், அதிகாரம், காவல்துறை எல்லாம் ஆள் பலம், எல்லா பலமும் வச்சுக்கிட்டு அங்க 15 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 100 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 30 எம்பி இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஒன்றிய சேர்மன் இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்ட சேர்மன் இருக்கிறாங்க. அவங்க ஆள் சுத்தி தமிழ்நாட்டுல இருந்து எல்லாமே தெருவா வீடு வீடா அங்க கேம்ப் அடிச்சுக்கிட்டு தகுதி ஷர்ட்ல போட்டுட்டு காலையிலேயே சரக்கு, மத்தியானம் சரக்கு, ராத்திரி சரக்கு, பிரியாணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு காசை கொடுத்துக்கிட்டு அவ்வளோ நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விற்கிற வேண்டிய அது நாங்க இதுக்கு காரணமா? ஒண்ணு. ரெண்டாவது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஒரு பஞ்சாயத்து தேர்தலை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து தேர்தலில் கூட நியாயமா நடக்கும். ஆனால் அதை விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இது சட்டமன்ற இடைத்தேர்தல். இது அது அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அவர் ஆர்டிஓ. அவர் என்ன பண்ணுவாரு? அமைச்சர் போன் பண்ண எஸ் சார் எழுந்து நின்று எஸ் சார் தான் சொல்ல போறாரு. இல்ல அவர் சீட்டு கிழிஞ்சிடும். அமைச்சருக்கு எதிர்த்து யாராவது பேச முடியுமா? இல்ல அந்த தொகுதியில் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ, எம்பிக்களோ எதிர்த்து பேச முடியுமா? அவரு இல்ல. ஆபீஸ்ல போனாலே இவர் இல்ல. ஆபீஸ்ல நாங்க போய் யாருமே கிடையாது. அங்க கிராண்டியில வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் வராங்க. ஆயிரக்கணக்கான திமுக காரங்க எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இப்ப நாங்க ப்ரோக்ராம் போனோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நாங்க போறது 5 மணிக்கு போறோம்னா 4:30 மணிக்கு அங்க போறாங்க. திமுக இருக்கிறவங்க அங்க போயிட்டு 2000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம், யார் யார் வந்து வாங்கிக்கிங்களோ இங்க வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு எங்க நிகழ்ச்சிக்கு யாரும் வரக்கூடாதான். அங்க இருக்கிற ஒரு 100-200 பெண்கள் வந்து 2000 ரூபாய் எல்லாரும் தான் போறேன். அவளை உள்ள கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு பூட்டி வச்சிடுறாங்க. பட்டியல போட்டு அடிச்சு வச்சிடறாங்க. ஆடு மாடுகளை பட்டியல போட்டு அடைக்கிற மாதிரி அந்த பெண்களை வந்து பட்டியல போட்டு அடிச்சு 2000 ரூபாய். இங்க இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இதுவா தேர்தல்? இது கேவலமானது. இப்படிதான் ஜெயிக்கணுமா? இன்னொன்னு அடுத்தது எனக்கு பயமா இருக்கு. இந்த பெண்கள்லாம் அவங்கள நம்பி போறானுங்க, திமுக நம்பி போறானுங்க. ஐயோ, அது பட்டியல போட்டு அடிச்சு உங்களை என்ன பண்ண போறாங்க எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மோசமானவனுங்க.
இப்படி செய்யறவங்க நாளைக்கு என்ன வேணா செய்வாங்க. ஏன் நாளைக்கு என்ன செய்வாங்க? நாளைக்கு திமுககாரங்க பெண்கள் இல்ல, பெண்களுடைய அவங்களுடைய மகள்களை அடிச்சு வச்சுக்கிட்டு, இவர் நீ எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுவேன்னு நாளைக்கு மிரட்டுறதுக்கு என்ன ஆயிட போகுது? அடுத்தது கட்டாதான் வரப்போகுது. திருமங்கலத்தை ஆரம்பிச்சீங்க, ஈரோடு ஃபார்முலா, இப்போ விக்கிரவாண்டி ஃபார்முலா. இது ஃபார்முலாவாது, கேவலம், கன்றாவி. ஒரு தேர்தல், அதுக்கு ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு கலெக்டர், அதுக்கு ஒரு மாநில அதிகாரி. எதுக்கு நடத்துறீங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்களேன். காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நானும் ஒரு ஊரா போயிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் இந்த திமுக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. எதுவும் பண்ணல, லஞ்சம், ஊழல் ஊழல். தேர்தல் நேரத்தில் போய் அங்கங்க காசு கொடுப்பார். வேற என்ன பண்ண போறாரு? இந்த மாவட்டமே வளர்ச்சி கிடையாது, அந்த தொகுதி ஒண்ணுமே வேலை கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம் 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ஒரு திட்டம், தண்ணி ஆத்துல போற தண்ணியை திருப்பி விட்டு இந்த பகுதிக்கு ஏரியில வர திட்டம், அது இவங்களால பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எதுக்கு நிர்வாகம் பண்றாங்க? அதனால அங்க விக்கிரவாண்டியில நடக்கிற இடைத்தேர்தல், அது இடைத்தேர்தல். அது நேற்று கூட பாருங்க, புடவை பிடிச்சிருக்காங்க, புடவை துணி எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் விடுவிடா போய் பையா கொடுத்து வீடியோஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது, போய் கொடுக்குறாங்க. இது தேர்தல். சமூக நீதிக்கு எதிரான இருப்பவர்கள் தான் பிஜேபியோட அலைன்ஸ் வைப்பாங்க. காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுறாங்க. அதாவது யாருமே எங்களுக்கு சமூக நீதி சம்பந்தமா பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அருமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களை நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்க சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கிறது. 69 விழுக்காடு. அந்த 69 விழுக்காடுனா அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 93, 94 9வது அட்டவணையில் அதை கொண்டு வந்து அதற்கு நமக்கு பாதுகாப்பு. ஆனாலும் சில உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இதை எதிர்த்து ஒரு வழக்கு 2007 வந்தது. 2007 வந்த வழக்கில் 2010 தீர்ப்பு கொடுத்தாங்க. 2010 தீர்ப்பு கொடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு? ஓராண்டிற்குள் நீங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காட்டை நியாயப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறம் 2 வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். கடைசி வழக்கு 2021 போட்டிருக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தமிழ்நாட்டு 69 விழுக்காடு வழக்கை நாங்க எடுத்துப்போம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு முடிஞ்சிடுச்சு. உச்சநீதிமன்றம் விடுமுறை 8ஆம் தேதிக்கு மேல 8ஆம் தேதி விடுமுறை முடியுது. அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு எடுக்க போறாங்க. எடுத்தப்ப அவங்க முதல் கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதுல தரவு இருக்கா, டேட்டா இருக்கான்னு கேட்க போறாங்க. இவங்க டேட்டா இல்லைங்க, பழைய டேட்டா தான் சொல்லுவாங்க. அப்போ அதை ரத்து பண்ண போறாங்க. ரத்து பண்ணா தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா அது மட்டும் நடந்தது, திமுக ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட ஜெயிக்க முடியாது. ஸ்டாலின் அவர் பேர் கருப்புல எழுதப்படும். சமூக நீதி, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேர் கருப்புல எழுதப்படும். சமூக நீதி, திமுக சமூக நீதி காலம், கருப்பு காலம் அப்படின்னு. இதெல்லாம் செல்வ பெருந்தகை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட, ஸ்டாலின் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இது ஏதோ ஒரு வண்டியர் இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் கிடையாது. தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஆபத்து, கத்தி தொங்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து சொல்லிட்டு வரும். இது கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனா எங்களுக்கு கடமை, எங்களுக்கு உரிமை இல்லை. என்ன உரிமை? நீங்க மாநில சுயாட்சி, மாநில உரிமை எல்லாம் பறிச்சுக்கிறாங்க. கொடுக்கிற உரிமையே எங்களுக்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஒரு மோசடி இது, எவ்வளவு மோசடி இது. ஏன் பயப்படுறீங்க? கணக்கெடுப்பு நடத்த ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? பீகார்ல நடத்தி இருக்கிறாங்களே, பீகார்ல நடத்தி அதை பீகார் உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இந்தியா உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது பீகாருடைய கணக்கெடுப்பை.
அப்போ நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க? சட்டமன்றத்துல கணக்கெடுப்பு நடத்தினா அதை நீதிமன்றம் ரத்து செய்வாங்க. எங்க ரத்து செஞ்சாங்க? இந்தியாவில் இது வரைக்கும் ஒரே ஒரு கணக்கெடுப்பு ரத்து பண்ணல எந்த நீதிமன்றமும். அப்ப உங்களுக்கு என்ன பயம்? அதனால இதெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது வாதம். கணக்கெடுப்பு நடத்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கணக்கெடுப்பு நடத்துங்க, நடத்தி நியாயப்படுத்துங்க, உச்ச நீதிமன்றத்தில் நியாயப்படுத்துங்க. இன்னொன்னு ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும் தமிழ்நாட்டில்? ஏன்னா ஒவ்வொரு சமுதாயம் இப்ப 50-60 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு கிடைக்கிறதுனா இந்த இடஒதுக்கீட்டால் எந்தெந்த சமுதாயம் வளர்ச்சி பெறல, வளரல, ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாதா? இதுதானே ஒரு நல்ல நிர்வாகம். பறவைகளை கணக்கெடுக்கிறீங்க, மாடுகளை கணக்கெடுக்கிறீங்க, தெருவில் இருக்கிற நாய்களை கணக்கெடுக்கிறீங்க. ஏன் மனுஷால கணக்கெடுக்க முடியாது? உங்களால மனுஷன் எந்த நிலையில இருக்கான்னு கணக்கெடுக்க முடியாதா? அப்போ என்ன வன்மம் இது? அப்ப சமூக நீதி பேசாதீங்க. சமூக நீதி பேசுவதற்கு தகுதி கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. சாதாரண ஆந்திராவில் கணக்கெடுப்பு எடுத்துறாங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, ஒரிசால எடுக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல எடுக்கிறாங்க, பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. இவர் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும். ஏன் உங்களுக்கு எடுக்கிறது அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கு, அது ஏன் தட்டி கழிக்கிறீங்க? மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா அது தலை எண்ணிக்கை மட்டும்தான் எடுப்பாங்க. சென்சஸ் படி அல்ல ஜாதிவாரி கணக்கு நடத்தினா ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் வெளியில தகவல் வரும். அது தலை கணக்கெடுப்பு, அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறது என்று மாநில அரசு தான் எடுக்க முடியும். மாநில அரசு தான் மைக்ரோ லெவல் எடுக்க முடியும், மத்திய அரசு மேக்ரோ லெவல் எடுக்க முடியும். சரி, அவங்க எடுக்கட்டும், எப்ப எடுக்கிறாங்க எடுக்கட்டும். நீங்க எடுக்கல, முதல்ல எடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எடுக்கிறதுக்கு பயமா? முதலமைச்சருக்கு பயமா? என்ன பயம்? அப்போ திமுகவுக்கு பயமா? ஆமா, பயம் தான், வேற என்ன? மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்களே, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பயம் என்ன? பயம் எனக்கே தெரியல சார். இந்த இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது பற்றி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க தலைவர்கள்? நாங்க பொதுவாக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், யார்கிட்டையும் நாங்க தனிப்பட்ட முறையில் சொல்லல. நிச்சயமா அதிமுகவோ தேமுதிகவோ மட்டும் இல்ல, திமுக